பச்சை பயிறு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் பாசிப்பயிரை கழுவி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு எடுத்துருங்க. இப்போ மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் தனித்தனியாக கட் பண்ணாமல் 2 அப்படியே கட் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2, 3 சேர்த்துருக்கேன் சின்னதாக. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம குக்கர் தானாக விசில் போனதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இப்போ லாஸ்ட்டாக பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தட்டி சேர்த்துருக்கிறேன். பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்படியே எடுத்து பாசிப்பயிரில் கொட்டி உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிருங்க. கடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு கடைஞ்சிங்கன்னா அவ்வளோவா கடைப்படாது. வேணும் அப்படின்னா லாஸ்ட்டில் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவதுனா தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட.